இரண்டாவது செய்தியாக, மணல் கடத்தலுக்கு துணை போகும் போலீஸ்காரங்க மத்தியில நான் நேர்மையா இருக்கேன், அதனால என் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சிவகிரி போலீஸ் ஸ்டேஷன் 8 டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த செய்தி எப்படி வருது? தென்காசி மாவட்டம் சிவகிரி அங்கே கூடிய ஏட்டாக இருக்கக்கூடியவர் தான் பிரபாகரன்கிறவர். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு, நான் அங்கங்கே போய் பிடிச்சிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் ரசீதை வச்சுக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு கனிம வளத்தை கடத்திட்டு போகிறாங்க. நான் பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷனில் போட்டுட்டு உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுங்க, அந்த சம்மந்தப்பட்ட வாகனத்தையும் சீஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வந்து பார்க்குறப்ப அதை வந்து விட்டுறாங்க. காசு வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களே, காவலர்களே, போலீஸ்காரர்களே விட்டுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளார கூட்டு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நான் நேர்மையாக இருந்து அங்கங்கே பிடிச்சிட்டு வரும் பொழுது என்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது. அதனால் தயவுசெய்து என்ன இந்த வேலையிலேருந்து விடுவிச்சிருங்க ஐயா அப்படின்னு டிஜிபிக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கார். இது புதுசு இல்லை, நம்ம பார்த்தோம் இந்த மணல் கடத்தலை தடுப்பவர்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருதுன்னு. இது தென்காசி, அது பக்கத்தில் இருக்கிற தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது, அங்கே மொரப்பநாடு. அங்கே உங்களுக்கு தெரியும், ஒரு விஓவை அவருடைய ஆஃபீஸ்லேயே வெட்டி கொண்டாங்க. அந்த விஓ ஆஃபீஸ்க்கு எதிரப்ப தான் வந்து காவல் நிலையம் இருக்குது. இவர் அடிக்கடி ஒரு ஆள் மணல் கடத்திட்டு இருக்கான், அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்தவர் தான் அந்த விஓ. இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. உன்னை ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஏன் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோன்னா, அந்த விஓவை வந்து உன் மேலே கேஸ் போட சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அதாவது அந்த விஓவை அவங்க தான் காப்பாற்றணும். ஆமாயா, நீ திருட்டுத்தனமாக மணல் கடத்துற, உன்னை தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டினா தாண்டா சரியாக இருக்கும் அப்படின்னு போலீஸ் சொல்லலை. அந்த விஓவை உன்னை அப்பப்போ வந்து பிடிச்சிட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், வேறு வழி இல்லாமல் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப இவனுக்கு கோபம் வருது. போய் அந்த விஓ ஆஃபீஸ்லேயே அவர் பிடிச்சி வெட்டுறான். அது மட்டுமா, இந்த ஆட்சி அமையுது, அவர் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறார். இப்பொழுது வந்து டாஸ்மாக்குக்கான அமைச்சராக இருக்கிறார்ல செந்தில் பாலாஜி, அவர் பிரச்சாரத்தின் போது என்ன சொல்கிறாரு, நம்ம ஆட்சி 11 மணிக்கு வந்தால் 11:05 நீங்கள் மணல் கடத்தலாம், எந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்க்குறேன், அவருக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்பே, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களே மணல் கொள்ளையர்களுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்த பொழுது, நீங்கள் போலீஸ்காரர்களோ இல்லை தாசில்தாரோ இல்லை விஓவோ நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சு போச்சா? அதனால தான் அவர் வேணால் போலீஸ்காரராக இருக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா நல்லா மீசெல்லாம் வச்சுருக்காரு, நல்லா சினிமாவில் காட்டக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கிறார், 8 மாதிரி தான் இருக்கார். ஆனாலும் என்ன பிரயோஜனம்? சுற்றி இருக்கிறவங்க இந்த மாஃபியா கும்பலோடு கைகோர்த்து இருக்கிறாங்க. அதனால் நாளைக்கு எனக்கு பல இடங்களில் பார்க்குறோம், தாசில்தார் யாராவது மணல் கொள்ளையை பிடிக்க போனால் அவர் மீதே லாரியை ஏற்றி கொள்கிற அந்த விஷயங்கள்லாம் பல விஷயம் நடந்திருக்குது. இந்த தகவலை சொன்ன திருச்சியில் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, அவர் மீது தாக்குதல் நடந்த அந்த விஷயத்தை பார்க்குறோம். கனிமவள கொள்ளை நடக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே போய் வீடியோகிராஃப் பண்ணால் அவங்க மீது தாக்குதல் நடந்த அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். ரொம்ப சமீபத்தில் நம்ம பார்க்குறோம், திண்டுக்கல்ல இங்கே கல்குவாரி இஷ்டத்துக்கு கல்லை பேத்து எடுத்துட்டாங்க, நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி எடுக்கிறாங்க, மணல் அள்ளுறாங்க அப்படின்னு பல முறை புகார் கொடுக்குறாரு, கேட்கல. சரி, இது ஊடக வெளிச்சத்துக்கு வரணுமே அப்படின்னு ஒரு தனியார் ஊடகத்துக்கு ஒருத்தர் ஆக்டிவிஸ்ட் பேட்டி கொடுக்குறாரு, அவ்வளோதான். அவரை அடித்து அவர் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்கிற ஒரு 3 நாளைக்கு முன்னால் வந்த செய்தி இது. ஆகவே இங்கே சுற்றுப்புறத்தை சூழியலை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு இந்த கொள்ளை, கனிமவள கொள்ளை, மணல் கொள்ளை, இதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் மீது தாக்குதல், இதை வெளிக்கொண்டு வரக்கூடிய மீடியாக்கள் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் மீது தாக்குதல், இந்த அளவுக்கு நடந்துட்டு. காரணம் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொல்லியாச்சு. அப்படிங்கிறப்ப இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதைத்தான் மீண்டும் இந்த செய்தி காட்டுது. அதனால தான் அவர் பயந்துட்டு, இப்போ போலீஸுக்கு, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ்கிட்ட போய் புகார் வைப்போம், போலீஸை நானே சேஃபாக இல்லை, இங்கே யாருக்குமே சேஃப் இல்லை அப்படிங்கிறப்ப நாம் யாரிடம் சொல்வது? ஆகவே இந்த ஆட்சியிலே கொள்ளையர்கள் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அது இதோட நீங்கள் எதை வச்சு பார்க்கணுன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்ததுலேயே அவர் சட்ட அமைச்சரே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா,
இது மாதிரி பண்ணுறவன் பண்ணிட்டு தான் இருப்பான். திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாங்கிற அவன் செய்வான். சரி, தடுக்கக்கூடிய இடத்துல தானேங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனி மனித அங்கங்கே நடக்கக்கூடிய தாக்குதல். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாலே ஒரு நாள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்தது. அதுக்கு நாள் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதோட சூப்பர். எங்க கோர்ட் வாசல்லையே பிடிச்சி வெட்டியிருக்காங்களாங்க. இது அதாவது சரண்டர் ஆகிறது ஒரு கேஸுக்காக வராரு, அவரே கோர்ட் வாசலில் வெட்டுறாருங்க. இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சுக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் சட்ட அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இப்போ நான் இந்த மீடியா ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்ல, இந்த ஆள்லே வந்து ஏதாவது ஒன்று நடக்கும், அதுக்காக போலீஸையோ சட்டம் ஒழுங்கையோ நீங்கள் குறை சொல்வீங்களா அப்படின்னா, எங்களால் தடுக்க முடியாது, அந்த திராணி இல்லாத அரசு தான் இதுன்னு சட்ட அமைச்சரே ஒத்துக்கிறாருன்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். சட்ட அமைச்சர் இப்படி சொல்கிறாரு, அந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதல்வர் இது வரைக்கும் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிறப்ப போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? நேர்மையாக இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க, கோபாலபுரத்துக்கு சேவம் செய்யக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் இது போல தென்காசியில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சிவகிரியில் இருக்கக்கூடிய ஏட்டு பிரபாகரன் போல நேர்மையான போலீஸ்காரர்கள் என்ன பண்ண முடியும்? எங்களை அந்த வேலையிலேருந்து விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து சட்டம் ஒழுங்கு சீரழிவு, மணல் கொள்ளை மாஃபியாக்களுக்கு ஆதரவு, இது போன்ற நிலையில் இந்த அரசு செயல்படுகிறது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக கட்டுகிறது.